நான் ஸ்லீப் பண்ணி கிளாரிட்டியில் நான் இருக்கேன், தெளிவாக நான் இருக்கேன். அப்போ தான் நான் வந்து நக்ஷத்ரா மூர்த்தியோட மெசேஜ் த வீடியோ நான் பார்த்தேன். கிளாரிட்டி உங்களுக்கு വേണം, ഞാൻ ക്ലാരിറ്റി കൊടുക്കുക. ക്ലാരിറ്റി ചോദിച്ചില്ലേ? ക്ലാരിറ്റി കിട്ടിയോ? അടിച്ച് അണ്ണാക്കിൽ തരാൻ എനിക്ക് അറിയായിട്ടല്ല. പല കാര്യങ്ങളും ഇവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എല്ലാത്തിനും ഉത്തരം പറയേണ്ടി വരും. എന്റെ ഇപ്പോഴത്തെ സ്ഥിതി എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ എനിക്ക് ഒരാളെ എനിക്ക് പേടിയില്ല. ഏതറ്റം വരെ വേണമെങ്കിൽ ഞാൻ പോവും. അമ്മാതിരി കണ്ടീഷൻ, ഈ ഒരു കണ്ടീഷനിൽ എന്നെ വെച്ചത് നിങ്ങളാണ്. 8 മാസം നിങ്ങൾ എന്റെ ലൈഫ് ഒന്ന് പോക്കിയത്. 8 മാസം എന്നിട്ട് ഒരു ഉളുപ്പില്ലാണ്ട് ഇങ്ങനെ യു ആർ ഡിഫെൻഡിങ് യുവർ സെൽഫ്. ഇപ്പോഴും വന്നിട്ട് അവർ പറഞ്ഞ സ്റ്റേറ്റ്മെന്റ് ഒക്കെ അവർ പറയുന്നില്ല, അത് ഞങ്ങൾ സോറി എന്നൊന്നും പറഞ്ഞിട്ടേ ഇല്ല. എന്നിട്ട് അപ്പോളജി 8 o'clock എന്നെ വിജയകുമാർ എത്ര മിസ് കോൾ ആയിരുന്നു എന്നറിയോ വിളിച്ചിട്ട്. പുള്ളിക്കാരൻ ഇങ്ങനെ പറയാ, ബോയ് ഫ്രണ്ട് വിട്ട് பேசுறியா? பாய் ஃப்ரெண்ட் அவன் என் பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், எனக்காக பேசுறா, റൈറ്റുക്കാக പേസുവാ. എന്നെ മിണ്ടാണ്ടിരിപ്പിക്കാനൊന്നും തനിക്കാവൂല. താനല്ല, തന്റെ വേറെ ആര് വിചാരിച്ചാലും അതാവൂല. നീ വന്ന് കൂപ്പിട്ട് എല്ലാരെയും കൂപ്പിട്ട് എല്ലാവർക്കും തെരിയിട്ടു. ഐ എക്സ്പോസ് യു ലൈക്ക് ഹെൽ. ഐ എം ലിറ്ററലി ദിസ് ഇസ് ആൻ ഓപ്പൺ ആക്ച്വലി ചാലഞ്ച് ടു വിജയ് കുമാർ. ഓപ്പൺ ചാലഞ്ച് ടു വിജയ് കുമാർ. Can you say that, okay, I have threatened you for money? Can you say this? விஜயகுமார், யூஆர் ஆன்சரபிள். எப்போவாச்சும் நீங்க வெளியே வந்துதான் ஆகணும் இதை பத்தி பேச. எப்பவுமே ஒரு இது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு விஜயகுமார். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நான் ஸ்லீப் பண்ணி கிளாரிட்டியில் நான் இருக்கேன், தெளிவாக நான் இருக்கேன். அப்போ தான் நான் வந்து நக்ஷத்ரா மூர்த்தியோட மெசேஜ் த வீடியோ நான் பார்த்தேன். கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து கால் பண்ணி, இப்படி ஒரு ஆடிஷன் இருக்குது, நீங்கள் அது வாங்க, நானும் கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி நாங்கள் நிறைய பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனில். எருமசாணி நான் எப்போவுமே நான் சைல்ட்ஹுட்டில் இருந்து பார்ப்பேன். ஸோ அதனால இவரோட ஃபேன் பேஸில் தான் நான் அது ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சனால தான் நான் வந்து குளோபல் வில்லேஜஸ்கிட்ட ஆடிஷன் போனேன். 3:30 ஆடிஷன் போனேங்க. என்ன மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ். அண்ட் இவங்க வந்து கொடுத்த வேர்டில் மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருமே இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட கேட்டா, இல்லம்மா விஜயகுமார் தான் உங்களுக்கு ஸ்டோரி எழுதுறாரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஸ்டோரி எழுதினார் தானேம்மா உங்களுக்கு வந்து இது கேரக்டர் வைக்க முடியும், ஷூட் பண்ண முடியும், உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஷூட் வச்சாதானே பணம் கிடைக்கும். வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் ரைட். ஷூட் வச்சாதான் பணம் கிடைக்கும். அப்போ இது வந்து நான் ஐ அட்ரஸ் திஸ் இஷ்யூ டு விஜயகுமார் செவரல் டைம்ஸ். இவர் என்னை கன்வின்ஸ் பண்ணுவாரு, இல்லம்மா இந்த எபிசோட்ல நீங்க வேற லெவல்ல போயிடுவீங்க, வேற ரேஞ்ச்ல போயிடுவீங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மேம், ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட your tongue is your worst enemy, நக்ஷத்ரா. You have said a lot of statements which I can give a proof, clarity நான் கொடுக்குறேன். இந்த விஜயகுமார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்காரு. 3 ஸ்டோரி இருக்கு. அதுல ஒரு ஸ்டோரியில நீங்க லீடு, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில லீடுன்னு உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. எங்க அவரை வந்து நீங்க சொல்லலாம்னு சொல்லுங்க. அவரு சொல்ல மாட்டாரு, அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்றாங்கன்னா அப்ப நான் விஜயகுமார் கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட நான் போய் நான் கேட்கணும், ஏன் என்னோட ரெம்யூனரேஷன் கட் பண்ணுங்க? அண்ட் ஃபார் அதர் திங், நான் கேஷியர் கண்ணனை தான் நான் கால் பண்ணேன், ஏன் என்னோட பணம் கட் பண்ணீங்கன்னு. விஜயகுமாரை அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாரு. ஃப்ரெண்ட் கால் பண்ணா. அவர் சொல்றாரு, பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண. ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் மை ஃப்ரெண்ட்? என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் வந்து கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் விஜயகுமாருக்கு இவங்க சொல்றாங்க மலையாளி, இவங்க சொல்ற மலையாளி எங்களுக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, பேஸ்லெஸ்ஸா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்றது கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ஓகே அப்படியாம்மா, அப்படியா, நீங்க வந்து வர வேணாம், அவகிட்ட சொல்லிருங்க, நீங்க வர வேணாம் ஷூட்டுக்கு, இப்படி சொல்லும் போது ஒரு காமெடா நான் கேக்குறேங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரிதான் எனக்கு கோபம் வந்தது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கோபம் வந்தது. பிகாஸ் தேர் கன்சர்ன்ட் அபவுட் மீ. நீங்க உங்களோட புருஷனை பத்தி பேசும்போது நீங்க வந்து இப்படி பண்றீங்க, பர்சனல்ல பேசுறீங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்ட் பேசினா என்ன தப்பு? அது எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டா அதையே நீங்க கேக்குறீங்க? அது எப்படி தப்பாகும்? யூ வாண்ட் டு ஆன்சர் திஸ். உங்களோட இது டங் இப்போ வந்து திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஐம் போஸ்டிங் திஸ் வீடியோ. யூ வாண்ட் கிளாரிட்டினா ஐ கிவ் த கிளாரிட்டி. And after this what happened, in the production house எல்லாருமே I tried reaching out to விஜயகுமார். வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 8 months இது நடந்துட்டு இருக்கு, எனக்கு வேணா வந்து 1 monthல எனக்கு வீடியோ போடலாம்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டி, டிஆர்பி இதெல்லாம் சொல்றாங்க.
அப்படின்னா எனக்கு 1 monthலயே அந்த வீடியோ போடலாம்ல. ஏன் நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன்? ஏன்னா உங்களோட புருஷன் ஹஸ்பண்ட் விஜயகுமார் இவர் சொன்ன வேர்ட்னால நம்பி 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 கேரக்டர் டெவலப் ஆகும் ஓகேன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் இவ்வளோ வெயிட் பண்ணேன் நான் என்னோட 1 year. அதுக்கு நீங்க என்ன வந்து இது சொல்றீங்க? அப்போ உங்ககிட்ட இது கேட்காம என்னோட சேலரி ஏன் கட் பண்ணனு கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்றீங்க? there is a makeup artist. நான் வந்து இப்போ ரீசெண்டா கூட I tried getting விஜயகுமார் on call but he was not responding. I forwarded voice messages. The கோபின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணது எல்லாமே நான் ஃபார்வர்ட் பண்ணேன். he was not minding. வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது ஷூட்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் நான் எனக்கு பேசணும் சார், ஷூட் முடிஞ்சு பேசலாமான்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாரு, விட்னஸா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அவர் கேட்டார் இது ஷூட் முடிஞ்சு பேசலாமான்னு. பேசல. அவர் என்ன மைண்டு கூட பண்ணல, கார் ஏறி போயிட்டாரு. இப்படியெல்லாம் நடக்கும்போது நான் எப்படி பேசாம இருப்பேன்? உங்ககிட்ட கேட்காம വിജയകുമാർ கிட்ட கேட்காம நான் വേറെ யார்கிட்ட പോയി കേൾക്കുന്നത്? എന്റെ പൊന്നു ചേച്ചി, ഞാൻ പൊട്ടി പൊളിഞ്ഞ് ഇവിടെ ഇരിക്കുകയാണ്. എനിക്ക് മേലാകാശം താഴെ ഭൂമി എന്ന് പറഞ്ഞ് ജീവിക്കുന്ന ആളാ ഇപ്പൊ ഞാൻ. എന്ത് പുള്ളിക്കാരി വിരകിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. എനിക്ക് മലയാളം അറിഞ്ഞൂടാന്ന് ഇപ്പൊ കുറെ കമന്റ്സ് വരുന്നുണ്ടായിരുന്നു. മലയാളത്തിൽ പറ എനിക്ക് മലയാളം അറിയാം, തമിഴ് അറിയാം, ഇംഗ്ലീഷ് അറിയാം, ഹിന്ദി അറിയാം, ഏത് ലാംഗ്വേജിലും ഇതെനിക്ക് പ്രൂവ് ചെയ്യാൻ പറ്റും. അമ്മാതിരി എൻ്റെ അടുത്ത് ചെയ്തത് അത്രയും അനീതിയാണ്. പുള്ളിക്കാരി ഇത് വിരകാണ്. പിന്നെ എന്തിനാണ് വൈ ഡിഡ് യു പേഴ്സണലി മെസ്സേജ് മീ നക്ഷത്ര? இன்ஸ்டாகிராம்ல ஏன் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணீங்க? why did you delete your comments? உங்களோட இதுல சைட்ல கிளாரிட்டி இருக்குன்னா ஏன் நீங்க கமெண்ட்ஸ் டிலீட் பண்ணீங்க? നിങ്ങൾ ഉത്തരം പറഞ്ഞേ പറ്റൂ. நீங்க ஒரு பதில் கொடுக்காம நீங்க தானே சொன்னீங்க கிளாரிட்டி வேணும்னு. கிளாரிட்டி இருக்குல்ல, நல்ல கிளாரிட்டி இருக்குல்ல. நீங்க வேறையும் இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கூப்பிடல, விஜயகுமாரை கால் பண்ணியிருக்கோம். நீங்க ஏன் கால் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் அவரை சப்போர்ட் பண்ணி பேசுங்க? அது எனக்கு புரியல. you are not professionally involved in this, then why did you take the call? And this is what I have to say. She have been exposed through her own video. പല നാൾ കള്ളൻ ഒരു നാൾ പിടിക്കപ്പെടുന്നു പറഞ്ഞൊരു ചൊല്ലുണ്ട് മലയാളത്തില്. താങ്കൾക്ക് അത് അറിയോന്ന് എനിക്ക് അറിയില്ല. പക്ഷെ ഇതാണ് ആ സംഭവം. അറിഞ്ഞോ? எப்பவுமே ஒருத்தருக்கு தப்பா வாழ முடியாது. ஓகேவா? எப்பவாச்சும் இது பேக் ஃபயர் பண்ணிதான் ஆகும். நான் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கெல்லாம் பண்றேன்னா அது எனக்கு ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம். மினிமம் 64K ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு இருந்தது. என்னோட வீடியோ இவ்வளோ வைரல் ஆகுதுன்னா நீங்க ஜஸ்ட் பாருங்க எவ்வளோ பிரச்சனை இது கிரியேட் பண்ணிருக்கு, எவ்வளோ பேர் இதை பத்தி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐ ரிசீவ் நம்பர் ஆஃப், யூ won't believe, hundreds of calls, and that too from influencers and actors who have followers more than 100K. அவங்க ஏன் என்ன கால் பண்ணும்? how did they even get my number? just think about this issue. ക്ലാരിറ്റി ചോദിച്ചില്ലേ? ക്ലാരിറ്റി കിട്ടിയോ? അടിച്ച് അണ്ണാക്കിൽ തരാൻ എനിക്ക് അറിയായിട്ടല്ല. പല കാര്യങ്ങളും ഇവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എല്ലാത്തിനും ഉത്തരം പറയേണ്ടി വരും. എന്റെ ഇപ്പോഴത്തെ സ്ഥിതി എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ എനിക്ക് ഒരാളെ എനിക്ക് പേടിയില്ല. ഏതറ്റം വരെ വേണമെങ്കിൽ ഞാൻ പോവും. അമ്മാതിരി കണ്ടീഷൻ, ഈ ഒരു കണ്ടീഷനിൽ എന്നെ വെച്ചത് നിങ്ങളാണ്. 8 മാസം നിങ്ങൾ എന്റെ ലൈഫ് ഒന്ന് പോക്കിയത്. 8 മാസം. എന്നിട്ട് ഒരു ഉളുപ്പില്ലാണ്ട് ഇങ്ങനെ യു ആർ ഡിഫെൻഡിങ് യുവർ സെൽഫ്. ഇപ്പോഴും വന്നിട്ട് അവർ പറഞ്ഞ സ്റ്റേറ്റ്മെന്റ് ഒക്കെ അവർ പറയുന്നില്ല. ഞങ്ങൾ സോറി എന്നൊന്നും പറഞ്ഞിട്ടേ ഇല്ല എന്റെ അടുത്ത്. അപ്പോളജി. 8 o'clock എന്നെ വിജയകുമാർ എത്ര മിസ് കോൾ ആയിരുന്നു എന്നറിയോ വിളിച്ചിട്ട്. പുള്ളിക്കാരൻ ഞാൻ പറയാ பாய் ஃப்ரெண்ட் விட்டு பேசுறியா? பாய் ஃப்ரெண்ட் அவன் என் பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், எனக்காக பேசுறா, ரைட்டுக்காக பேசுவா. എന്നെ മിണ്ടാണ്ടിരിപ്പിക്കാനൊന്നും തനിക്കാവൂല. താനല്ല, തന്റെ വേറെ ആര് വിചാരിച്ചാലും അതാവൂല. நீ வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் தெரியட்டும். I'll expose you like hell. I'm literally, this is an open actually challenge to Vijaykumar. Open challenge to Vijaykumar. Can you say that, okay, I have threatened you for money? Can you say this? விஜயகுமார், யூ ஆர் ஆன்சரபிள். எப்போவாச்சும் நீங்க வெளியே வந்துதான் ஆகணும் இதை பத்தி பேச. எப்பவுமே ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு விஜயகுமார். ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன்.